ஆசிரியர்களுக்கு வணக்கம். ஓல்டு கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, சில உளவியல் அறிஞர்கள் பேர் ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருப்பாங்க. பாவ்லோ, மாஸ்லோ, பியாஜே, ஸ்கின்னர், இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. இதில் நம்ம எரிக்சனும் மாஸ்லோவும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவங்கள பற்றி டீட்டெயிலாக பார்த்து டெஸ்ட்டும் எழுதிட்டோம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஆளுமை அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். இவரை பற்றியும் நிறைய டைம் கேட்பாங்க. இவரை பற்றி சொல்லணுன்னா, இவரோட கோட்பாடுகளாகட்டும், இவரோட கற்றல் தாக்கங்களாகட்டும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு டைம் கவனிச்சாவே நமக்கு மறக்கவே மறக்காது. அந்தளவுக்கு ஈஸியாக தான் இவர் சொல்லியிருப்பார். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பியாஜே என்ன சொல்லியிருக்காரு, அவரோட கற்றல் கோட்பாடுகள் என்ன, அதனால கல்வியில் ஏற்படுற தாக்கங்கள் என்ன, இதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் புக்கில் படிக்கும்போது அது இன்னும் உங்களுக்கு சுலபமாக புரிய ஆரம்பிச்சிடும். கிளாஸ் பார்க்கலாங்களா? பியாஜே அப்படின்னாவே என்ன கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு பியாஜே சொன்னது அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு. எப்படி கொஷின் கேட்பாங்க? அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாட்டை சொன்னது யார் அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது யாருன்னா பியாஜே. இவரோட நேமை மறந்துடக்கூடாது. இவருக்கும் அறிதிறன் வளர்ச்சிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அறிதிறன் வளர்ச்சி அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்ததுனாவே அது பியாஜே தான். சரிங்களா? இவர் எந்த நாட்டு அறிஞர்னா சுவிட்சர்லாந்து. இவர் என்ன பண்ணார்னா, குழந்தைகளோட அறிவுத்திறன் எப்படி வளருது அப்படின்றத பற்றி ஆய்வு செஞ்சு அவரோட முடிவுகளை வெளியிட்டார். இது எல்லா அறிஞர்களாலும் ஒத்துக்கொள்ளப்பட்டது. அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பாயிண்ட்டு இம்பார்ட்டன்ட். என்னென்னா, அவரோட கருத்துப்படி அறிதிறன் வளர்ச்சின்றது கண்டினியூஸாக வருங்களாம். அதாவது இது ஒரு தொடர்ச்சியான மற்றும் வரிசை கிரகமானது. அதாவது எந்த இடத்துலையும் இது ஸ்டாப் ஆகாது. ஒரு இது கற்றுக்கிட்டாங்கன்னா, குழந்தைங்க ஒரு செயலை கற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு அறிதிறன் வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அறிதிறன். அறிதிறன்னா என்னன்னு தெரியணும். புலன் உறுப்புகள் என்னென்ன புலன் உறுப்புகள்? கண், காது, மூக்கு, வாய், இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த புலன் உறுப்புகள் மூலமாக நம்ம ஒரு தகவல்களை பெறுறோம். அதாவது கண் மூலமாக பார்க்குறோம், அது ஒரு தகவல் பெறுறது மாதிரி தானே. காது மூலமாக கேட்குறோம், மூக்கு மூலமாக அதுவுமே ஒரு உணர்றோம். என்னென்னா, என்ன ஸ்மெல் வருது, குட் ஸ்மெல்லா பேட் ஸ்மெல்லான்னு பிரித்தறிகிறோம்ல. அப்போ இதெல்லாமே ஒரு தகவல் தான். அந்த தகவல்களை சேகரித்து சுருக்கி நமக்கு எப்போ தேவையோ அதை நினைவு கூர்ந்து அந்த விஷயத்தை பற்றி ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிறது தான் அறிதிறன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது டயர் அந்த மாதிரி பொருட்களை எரிக்கும்போது அது நம்ம உடலுக்கு ஆகாது, அது தீங்கானது தானே. அப்போ நம்மளை அறியாமலேயே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூக்க மூடுவோம், இல்லை அந்த இடத்துல சுவாசிக்க மாட்டோம். அது எப்படி வேலை செய்யுது? அது என்னன்றதை நம்ம புலன் உறுப்பு மூக்கு மூலமாக உணர்ந்து நம்ம மூளைக்கு அந்த தகவல்களை கடத்துது. இதனால ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட கை மூக்க முடிக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது? இதனால நம்ம இந்த புகையை சுவாசிக்கக்கூடாது அப்படின்றத நம்ம உணர்றோம். அப்போ புலன் உறுப்புகள் மூலமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது தான் அறிதிறன். அறிதிறன் செயல்கள் அப்படின்னா என்னென்னா, உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்க உதவுற மன ரீதியான செயல்பாடுகளை தான் அறிதிறன் செயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவனம், சிந்தனை, ஆராய்ந்தறிதல், இது எல்லாமே அறிதிறன் செயல்களுக்கு கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேர்ல்டு வார் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா? இதை கூட சொல்லலாம். இப்போ பியாஜே இந்த அறிதிறன் வளர்ச்சி நிலைகளை 4ஆக பிரிச்சிருக்காரு. அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அறிதிறன் வளர்ச்சி நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4ஆக பிரிச்சிருக்காரு. அதை பார்க்கலாம். பியாஜே சொன்ன இந்த 4 நிலைகளையும் குழந்தைங்க ஒவ்வொரு ஸ்டேஜாக கடப்பாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா புலன் இயக்க நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வளர்ச்சி படிநிலைகள் பியாஜேவோட வளர்ச்சி படிநிலைகளில் ஃபஸ்ட்டு புலன் இயக்க நிலை. நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட்டு என்னென்ன நிலை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது எக்ஸாமில் கேட்குறாங்க. அதாவது குறிப்பிட்டு சொல்லணுன்னா வயசை தான் கேட்குறாங்க. பியாஜேவின் புலன் இயக்க நிலை எந்த வயதிலிருந்து ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க டைரெக்டாகவே. 0 to 2. அதாவது இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க தங்களோட புலன்கள் மற்றும் உடல் அசைவுகள் மூலமாக உலகத்தை கற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டேஜ் செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. இது 2 to 7 வயசில் வருதுங்களாம். இந்த ஸ்டேஜில் தான் குழந்தைங்க தங்களோட மொழியை பயன்படுத்த தொடங்குறாங்க. அதாவது பேசுறது, அம்மா, அப்பா, அதை கொண்டு வாங்க, இது எனக்கு வேணும், பிடிக்கும், பிடிக்காது அப்படின்னு மொழியை பயன்படுத்துகிறாங்க. மற்றும் அடையாளங்கள் மூலம் சிந்தித்தல். இந்த குறியீடுகள் மூலமாக குழந்தைங்க சிந்திப்பாங்க இல்லைங்களா? ரவுண்டு ஷேப்னால் அது இப்படி இருக்கும், வாட்டர் பாட்டில்னால் அது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேப்ஸ் மூலமாக குழந்தைங்க புரிஞ்சுக்கிறது இந்த ஸ்டேஜில் இருந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
தேர்டு வந்து பருப்பொருள் செயல்படு நிலை. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா ஸ்டேஜ் 7 to 11 நிறைய எக்ஸாமில் இதை பற்றி தான் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது பருப்பொருள் செயல்படு நிலையை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு ஓல்டு கொஷின் பேப்பரில். நான் அதை சொல்கிறேன். இது வந்து 7 to 11 வரைக்கும் தர்க்க ரீதியாக இங்கே தான் சிந்திக்கிறாங்க. அதாவது இந்த ரீசனிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே இந்த ஸ்டேஜ்லேருந்து தான் குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பியாஜே சொல்கிறாரு. ஃபோர்த் ஒன் வந்துட்டு முறையான செயல்படு நிலை, அதாவது செயல்படு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 11 வயசுக்கு மேலே. இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா, கற்பனை திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு சிந்திக்கும் திறன் வந்து இங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி டைமில் தான் குழந்தைங்க நிறைய கவிதை எழுதுவாங்க. அவங்களோட கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த 11 வயசுக்கு மேலே இந்த ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மெத்தடு அதெல்லாம் நிறைய கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது 6th மேலே அப்போ குழந்தைங்க இருப்பாங்க. அப்போ அவங்களோட கற்றல் முறையே இந்த விளையாட்டு முறை கல்வியிலேருந்து இந்த மாண்டிச்சோரி அந்த மாதிரி கல்வி முறையிலேருந்து மாறி கல்வி முறை வந்து வேறு ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. அப்போ இதுதான் செயல்படு நிலை. ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் குழந்தைங்களுக்கு இந்த கற்பனையாகவும் திட்டமிட்டு சிந்திக்கும் திறனும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜை பற்றியும் இப்போ நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒரு குழந்தை வந்து வளரும்போது அது சிந்திக்கிற முறை மற்றும் புரிந்து கொள்கிற திறன் இது எப்படி படிப்படியாக வளருது, எப்படி மாறுது. பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை வளர 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 அவங்களோட சிந்தனை திறன், கற்பனை திறன், உருவாக்கும் திறன், இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிற திறன் இது எல்லாமே மாற்றங்கள் ஏற்படும். அது எப்படி வருது அப்படின்றத பற்றி தான் பியாஜே விளக்கமாக சொல்லியிருக்காரு. அவரோட அந்த 4 நிலைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இவரோட அறிவு வளர்ச்சி கோட்பாட்டை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜாக வளரும்போது அவங்கள சுற்றி புதிய அனுபவங்களை நிறைய கற்றுக்குவாங்க. இந்த அனுபவங்கள் தான் இந்த உலகத்தை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. இதை வந்து பியாஜே 2 நிலையில் விளக்குறாரு. நாம் பார்த்த அந்த 4 நிலைகள் வேறு, அது இல்லாமல் 2 நிலையை பற்றி அவர் சொல்கிறாரு. என்னென்னா அறிவு ஒருங்கிணைத்தல், இணங்குதல். அதாவது குழந்தைங்க வந்து தாங்கள் கற்றுக்கிற புதிய விஷயத்தை சிதற விடாமல் மனசுக்குள்ளே ஒரு ஒழுங்குமுறைப்படி அடுக்கி வைப்பாங்களாம். அதுக்கு பேர் ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து இணங்குதல். சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப, அதாவது அவங்க வளர்ந்துட்டுருக்க என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ப தன்னைத்தானே மாற்றிக்கொள்வது. இதில் 2 செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தன்வயப்படுத்துதல், செகண்ட் வந்து பொருத்துதல் அப்படின்னு சொல்லலாம். தன்வயப்படுத்துதல்னா தனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு புதிய விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. பொருத்துதல்னா புதிய சூழலுக்கு ஏற்ப தன்னோட பழைய அறிவை மாற்றி அமைச்சிக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது பிறக்கும்போது தாய்ப்பால் மட்டும்தான் அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கும். அதோட ஜீரண அமைப்பு வந்து அப்போ எப்படி இருக்குன்னா, பாலை மட்டும்தான் கிரகிச்சிக்கும். பால் மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு போதும். அப்போ இதுவே 6 month ஆஃப்டர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசிச்ச கூழ் உணவு, காய்கறி இது மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்களா. அதாவது திட உணவு குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, குழந்தைங்களோட அந்த வயிறு வந்து சமநிலை பிறழ்வு ஏற்படும். அப்போ அந்த ஸ்டேஜில், அதாவது 6 மாதத்துக்கு மேலே நம்ம திட ஆகாரம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு லைட்டாக மோஷன் போக ஆரம்பிக்குங்களா. அது ஏன்னா அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு அந்த உடம்பு வந்து தன்னைத்தானே பக்குவப்படுத்திக்கும். அப்போ கொஞ்ச நாளையில் அந்த மோஷன் கூடமே ஸ்டாப் ஆகிட்டு அந்த திட உணவுப் பொருட்களை அது ஜீர்ணிக்கிற வகையில் அந்த ஜீரண அமைப்பு வந்து மாற்றமடையும். இது போல தான் குழந்தைங்களோட அறிதிறன் கட்டமைப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த குழந்தைங்க எதிர்கொள்கிற சிக்கலான கருத்துக்களை கூட தன்வயப்படுத்தி அதை ஏற்றுக்கிற வகையில் மாற்றம் அடையிறது. புரியுதுங்களா? இதை தான் பியாஜே சொல்கிறாரு. அதாவது இதுக்கு பேர் தான் அறிதிறன் கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் அறிவுத்திறன் வளர்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இதை பியாஜே சுருக்கமாக எப்படி சொல்கிறாங்கன்னா, உடல் எப்படி தன்னோட உணவுக்கு ஏற்ப தன்னைத்தானே மாற்றிக்குதோ அதே போல் குழந்தைகளோட மூளையும் புதிய சிக்கலான கருத்துக்களை சந்திக்கும் போது தன்னை தகவமைத்து கொள்ளுது அப்படின்னு பியாஜே சொல்கிறாரு. இதை தான் அறிவு வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அறிதிறன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அறிஞர் நெய்சா, இது இம்பார்ட்டன்ட். அறிஞர் நெய்சா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட புலன் உறுப்பு கண், காது, மூக்கு இதெல்லாம் வருது இல்லைங்களா, இது மூலமாக தகவல்களை சேகரித்து சுருக்கி விரிவுபடுத்தி நினைவு கூறுறது தான் அறிதிறன் அப்படின்னு சொல்கிறாரு. அறிதிறன் செயல்கள் அப்படின்னா
வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்க உதவுற மன ரீதியான செயல்பாடுகள் தான் அறிதிறன் செயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளி உலகத்தில் என்னென்ன நடக்குதோ அதை கவனிக்கிறது, அதை சிந்திக்கிறது, அதை ஆராய்ச்சி செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்ளம்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது, இது எல்லாமே அறிதிறன் செயல்களுக்கு அடிப்படையாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் பியாஜேவோட இம்பார்ட்டண்டான டாபிக் வரும். இது வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் பியாஜே என்ன சொன்னார், அறிதிறன்னா என்ன, அறிதிறன் வளர்ச்சினா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இது இன்ட்ரோ தான், சரிங்களா? ஏன்னா இது புரிஞ்சுதுன்னா இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதாவது அறிதிறன் வளர்ச்சி நிலைகள், பியாஜே சொல்கிற அந்த 4 நிலைகள் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நாம் பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதிலிருந்து தான் நிறைய கொஷினே எடுத்திருக்காங்க. அதனால் இதை நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு புலன் இயக்க நிலை. இது குழந்தைங்களோட தன்னோட ஐம்புலன்கள் மற்றும் உடல் அசைவு மூலமாக உலகத்தை கற்றுக்கிறது. அடிப்படை செயல்கள் இந்த டைமில் தான் குழந்தைங்க பார்க்கறது, தொடுறது, பொருட்களை பிடிக்கிறது, அந்த ஜூஸ்லாம் கொடுத்தா அந்த உறிஞ்சி குடிக்கிறது, இந்த செயல்கள் மூலமாக அவங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்களாம். ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கறது மூலமாகவோ தொடுறது மூலமாகவோ அவங்க நிறைய விவரங்களை இந்த ஸ்டேஜில் சேகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலைக்கு இன்னொன்றும் சொல்லுவாங்க. என்னென்னா மொழி உதவியின்றி காணப்படும் நிலை. அதாவது இந்த ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு மொழியே தேவையில்லையும். அதாவது 0 to 2 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு பெருசாக மொழி உதவி இல்லாமலே அவங்களால கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா 6 மாத குழந்தைங்க கிட்ட ஒரு பாலை நீட்டினா அது கையும் காலையும் பிடிச்சிட்டு அதை 2 கை 2 காலையும் யூஸ் பண்ணி அதை பிடிக்க முயலுமா. ஆனால் கைகளையும் கால்களையும் தனியாக நம்மளால் இயக்க முடியும் அப்படின்ற அந்த தெளிவு அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. ஆனால் இதே 8 மாத குழந்தைங்க கிட்ட இந்த பால் கொடுத்தோம்னா 2 கையை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பந்தை பிடிக்கும். இதுவே 10 மாத குழந்தைங்களுக்கு மேலேனா 2 கைகளாலையும் ஒரு சின்ன பந்தை, இதே 10 மாத குழந்தைன்னு வச்சுக்கோங்களேங்க, ஒரு பெரிய பாலை கொடுத்தா 2 கையாலையும் பிடிக்கும், ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தை கொடுத்தா ஒரு கையால் பிடிக்கும். அப்போ அது குழந்தைங்க வளர வளர அதுங்களோட அறிதிறனும் வளருது, அறிஞ்சிக்கிற விஷயங்கள், அதாவது அந்த குழந்தைங்களுக்கு தெரிகிற விஷயங்களும் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போலவே ஒரு பொருளை எடுக்கணும்னா எவ்வளோ தூரம் நம்மளால் கை நீட்டி எடுக்க முடியும் அப்படின்ற விஷயங்களும் குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க. அதாவது இந்த ஸ்டேஜில் 0 to 2 ஸ்டேஜில் குழந்தைங்க இவ்வளோ விஷயங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது அப்படின்னா அந்த பொருள் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு நினைப்பாங்க. அந்த பொருளை நம்ம மறைச்சி வச்சிட்டோம்னா அது இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்ற தாட்டு அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். அதாவது பொருளின் நிலைத்த தன்மை பற்றி குழந்தைகள் அறிந்து கொள்ளும் வயது எதுனா 0 to 2 அப்படின்னு சொல்லலாம். அடிப்படை நினைவு எல்லாமே இந்த ஸ்டேஜிலேருந்து தான் ஆரம்பிக்குது. எதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வமும், முயன்று தவறி கற்றல் மூலமாக சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த குழந்தைங்களுக்கு இந்த 0 to 2 வயசில் ஏற்படும். சுருக்கமாக சொல்லணும்னா குழந்தைங்களோட செயல்பாடு நுண்ணறிவு, பார்த்தல், பற்றுதல், உறிஞ்சுதல், அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா இந்த 0 to 2 இந்த வயசில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் எது இருக்காதுன்னா மொழியை பயன்படுத்த தெரியாது, குறியீடுகளை உபயோகிக்க தெரியாது. இதுதான் இந்த ஸ்டேஜுக்கான நிலை அப்படின்னு பியாஜே சொல்கிறாரு. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் பார்க்கலாம். செகண்ட் ஸ்டேஜ் செயலுக்கு முற்பட்ட நிலை 0 to 2. அது என்னென்னா இந்த பருவத்தில் குழந்தைங்க சிந்தனை தர்க்க ரீதியாக வளர்ந்துருக்காது. அதாவது லாஜிக்கல், அந்த ரீசனிங் மாதிரிலாம் வளர்ந்துருக்காது. ஆனால் உயிர் இல்லாததுக்கு உயிர் கொடுக்கறது, இந்த பொம்மையெல்லாம் வச்சுட்டு விளையாடுவாங்கள்ல, அந்த ஸ்டேஜ் இதெல்லாம். அதாவது இந்த ஸ்டேஜில் தான் மொழி வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. சொற்களை சின்ன சின்ன சொற்களை குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்க. தன்னோட தேவைகளுக்கு என்னென்ன சொற்கள் வேணுமோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அதுக்கான பயன்களும் அவங்களுக்கு புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் மீனிங் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தான் புரியும். இதில் முக்கியமாக சொல்லணுன்னா உயிரற்ற ஜட பொருட்களை கூட உயிருள்ளவை அப்படின்னு நினச்சி அது கூட விளையாட ஆரம்பிப்பாங்க. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு நான் தண்ணி, அதாவது பொம்மை இருக்குது இல்லைங்களா, அந்த பொம்மைக்கு நான் தண்ணி ஊற்றுறேன், அதுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அதுக்கு ட்ரெஸ் போடுறேன், அதை நான் என்னோடய பக்கத்துலேயே வச்சு ஹக் பண்ணி படுத்துக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்கிற குழந்தைங்க 0 to 2 வயசு 2 to 7 ஏஜில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா மையப்படுத்துதல். ஒரு பொருளோட பல தன்மைகளை கவனிக்காமல் ஏதாவது ஒரு தன்மையை மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் கரெக்டு அப்படின்னு கொஞ்சம் அடமண்ட்டாக இருப்பாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா
இதை வந்து நம்ம நிறைய அனுபவிச்சிருப்போம். இப்போ நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க ஒரு 2 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா டம்ளர் இருக்கும். நம்ம பால் கொடுக்கறதுக்கு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சது ஜூஸ் ஆகட்டும் பால் ஆகட்டும் அதை கொடுக்கறதுக்கு நம்ம இந்த டம்ளர் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த டம்ளரில் இந்த அளவுக்கு ஜூஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பாத்திரத்தில் மாற்றி கொடுக்குறோம். ஒரு எமர்ஜென்சிக்கு அந்த டம்ளர் நமக்கு தேவைப்படுது. அதனால் குழந்தைக்கு வந்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம மாற்றி தரோம்னா இந்த மாதிரி இதில் மாற்றும் போது அதோட அளவு இவ்வளோ தானே வரும். ஏன்னா இது அகலமாக இருக்குது அப்படின்னும் போது அதோட ஹைட்டு குறையுமா? ஆனால் குழந்தைங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இதில் தான் நிறையா இருந்துச்சு, எனக்கு டம்ளரில் தான் வேணும், நீங்கள் இந்த பாத்திரத்தில் ஊற்றி எனக்கு கம்மியாக கொடுத்துட்டீங்க, எனக்கு பாத்திரத்தை மாற்றாதீங்க, எனக்கு சின்னதாக இருக்குது கம்மியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு சண்டைக்கு வருவாங்களா? சண்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பொருளோட அளவு மாறும்போது அதாவது அந்த டம்ளருக்குள்ளே இருக்கிற அளவு மாறும்போது ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்றது அந்த குழந்தைங்களால புரிஞ்சுக்க முடியாது. அவங்க அந்த உயரம் அகலம்ன்றது அவங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கும்போது உயரத்தில் இருக்கிறது அகலமான பாத்திரத்துக்கு மாற்றும் போது உயரம் குறையும், ஏன்னா அகலம் அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு இந்த ஸ்டேஜில் குழந்தைங்களால யோசிக்க முடியாது. இதுதான் மாறா புரிதல் குறைபாடு, அதாவது மாறாத்தன்மை புரிதல் குறைபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு ப்ளஸ் என்னென்னா தாய் தந்தையர் தான் சர்வ வல்லமை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி எல்லா இடமே நிறைஞ்சிருக்கிறவங்க தாய் தந்தை தான். அதாவது பெஸ்ட்டு ஹீரோயின் யாருன்னா நம்ம அப்பா அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. விதிமுறைகளை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி விளையாட தெரியாது. இந்த ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண தெரியாது. அவங்க வைக்கிறது தான் ரூல்ஸு, அவங்க சொல்கிறது தான் விளையாட்டு. அந்த மாதிரி அவங்க விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பருப்பொருள் நிலை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமுக்கு நிறையா டைம் கேட்டிருக்காங்க. பருப்பொருள் நிலையோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. பியாஜே சொன்ன 7 to 11 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த நிலை எதோட சம்மந்தப்பட்டது, பருப்பொருள் நிலையுடன் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிச்சுவேஷனை சொல்லி இது பியாஜேவோட எந்த நிலையில் வரும் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து பேப்பர் 2க்கு படிக்கிறவங்க தயவுசெய்து நல்லா பார்த்துக்கோங்க. பேப்பர் 1க்கு படிச்சுட்டு இருக்கவங்களாம் ஃபஸ்ட்டு அந்த 2 நிலை இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா பேப்பர் 2ல் தான் இந்த பருப்பொருள் நிலையை பற்றி நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க வந்து தன்னோட புலன்கள் உதவி இல்லாமல் அனுபவங்கள் மூலமாக சிந்திப்பாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு புலன்களே தேவைப்படாது, தன்னோட அனுபவங்கள் மூலமாக அவங்க சிந்திச்சு முடிவுகளை எடுப்பாங்க. ஆனால் அந்த அனுபவங்களால் மட்டும்தான் சிந்திக்க முடியுமோ ஒழிய அதை தாண்டி அவங்களால சிந்திக்க முடியாது. அவங்க அனுபவங்கள் மட்டும்தான் கை கொடுக்கும், அதை தாண்டி சிந்தனை அவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வராது. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா அத்தை வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வழி கேட்டால் அவங்க அத்தை வீட்டுக்கு வழி எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் குழந்தைங்களுக்கு வந்து வழி சொல்ல தெரியாது. ஆனால் நம்மளை கரெக்டாக அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இதுதான் எங்கள் அத்தை வீடு அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க அவங்களால. ஏன்னா அந்த குழந்தைங்க அடிக்கடி அத்தை வீட்டுக்கு போய் அனுபவம் இருக்கும் அப்படின்றதுனால அந்த இடத்துல அனுபவம் தான் அந்த குழந்தைக்கு உதவியாக இருக்குமோ ஒழிய அவங்களோட சிந்தனை அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது அப்படின்னு சொல்லி பியாஜே சொல்கிறாரு. அதே சமயம் ஒரு பொருட்களோட பண்புகளை பற்றி ஒரே நேரத்தில் அந்த குழந்தைங்களால் சிந்திக்க முடியும், மாறாத்தன்மையை அதுங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வகைப்படுத்துதல், வரிசைப்படுத்துதல், இடம் காலம் சார்ந்த தொடர்புகள், இதில் எல்லாத்துலேயும் அவங்க திறன் பெற்றிருந்தாலும் முழுசாக தெளிவு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத கற்பனையான விஷயங்களை பற்றி அந்த குழந்தைங்க இந்த ஸ்டேஜில் சிந்திக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு செயலை தழகீழாக செஞ்சாலும் அதோட ஆரம்ப நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. அதாவது 2 + 3 = 5 வருமா, அப்போ 5 - 3 = 2. இந்த இதை வந்து குழந்தைங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொருட்களோட பண்புகளை கவனிக்கிறது, ஒரு பொருளோட நீளம் அகலம் இதோட பண்புகளை எல்லாம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னலைங்களா அந்த மாறாத்தன்மை, ஒரு பொருளோட வடிவம் மாறினாலும் அதோட அளவு மாறாது அப்படின்றத அவங்க தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. அதாவது அகலமான பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை அதே நீளமான பாத்திரத்தில் ஊற்றினாலும் 2 அளவும் ஒன்று தான் அப்படின்றது இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டை பற்றி அதோட விதிமுறைகளை எல்லாத்தையுமே அந்த குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. விதிமுறைகளை யூஸ் பண்ணி விளையாட்டு இந்த குழந்தைங்களுக்கு செட் ஆகும். இதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா குற்றங்களை நோக்கத்தோட அடிப்படையில் ஆராயாமல் அதோட அளவோட அடிப்படையில் தான் மதிப்பிடுவாங்க. அதாவது ஒரு குற்றம் நடந்ததுன்னா என்ன நோக்கத்துக்காக நடந்துச்சு அப்படின்னு அந்தளவுக்கு அவங்களால சிந்திக்க முடியாது. ஆனால் இவன் நிறைய தப்பு பண்ணிட்டான், எந்த அளவில் தப்பு பண்ணியிருக்காங்க, கொஞ்சமாக பண்ணியிருக்காங்களா அதிகமாக பண்ணியிருக்காங்களா அப்படின்ற அளவோட அடிப்படையில் தான் குற்றங்களை வந்து மதிப்பிடுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கருத்தியல் நிலை.
வந்து 11 வயசுக்கு மேலே. இது அறிவாற்றலோட உச்ச நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் ஒரு குழந்தையோட சிந்தனை வந்து முதிர்ச்சி அடையுது. அதாவது அருவ சிந்தனை, கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை பற்றியும் அதோட தத்துவங்களையும் இந்த 11 வயசுக்கு மேலே சிந்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்கால சிந்தனை, இப்போ இருக்கிற நிலையை தாண்டி எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத அவங்களால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியுமா. அறிவியல் அணுகுமுறைனா ஒரு பிரச்சனைக்கு சாத்தியமான காரணங்களை யூகிச்சு அதை சோதிச்சு பார்த்து சரியான முடிவை எடுப்பாங்க. இப்போ விஞ்ஞானிகள் மாதிரியே நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, அப்துல் கலாம் மாதிரியே நான் ராக்கெட் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி சேட்டிலைட் எல்லாம் உருவாக்கி இருந்தாங்கல்ல, அதுதான் அதெல்லாம் இந்த ஸ்டேஜில் தான். விஞ்ஞானிகள் மாதிரியே அவங்க செய்கிறது எல்லாத்தையும் யோசிக்கிறது, அவங்க செஞ்சு முடித்த சாதனைகள் எல்லாத்தையும் படித்து பார்க்கறது, அதெல்லாம் நாமளும் பரிசோதனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் ஏற்படுறது, இந்த மாதிரி சோதிக்கிற திறன்கள் எல்லாமே இந்த கருத்தியல் நிலையில் வரும். அதாவது 11 வயசுக்கு மேலே வரும். இந்த ஸ்டேஜில் தான் 4 பாட்டிலில் நல்ல கலராக இருக்கிற அந்த லிக்விடெல்லாம் வச்சுக்கிட்டு 2 கலரை மேட்ச் பண்ணால் பச்சை நிறத்தை உருவாக்குவாங்க. அதாவது ஏதாவது 2 கலரை மேட்ச் பண்ணால் புதுசாக ஒரு கலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட இன்னொரு கலர் ஆட் பண்ணால் வேறு கலர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் சயின்டிஸ்ட்டு தான் அப்படின்ற ரேஞ்சில் அவங்க யோசிக்கிற ஸ்டேஜு இதுதான். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 4 பாட்டிலுக்கும் ஏபிசிடி அப்படின்னு பேர் வைப்பாங்க. அப்போ இந்த 2 இது மேட்ச் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை ஏபியை சேர்த்துறா சிடி வந்து என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி நிறைய யோசிப்பாங்க. இந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிக்கிற குழந்தைங்களாம் பார்த்துருக்கீங்களா, வீட்டில் ஏதாவது ஒரு டாய்ஸ் இருந்ததுன்னா, அதாவது சின்ன குழந்தைங்க வச்சு விளையாடுற டாய்ஸ், ஒரு 2 to 7 வயசு இருக்கிற குழந்தைங்க வச்சு விளையாடுற டாய்ஸ் எல்லாம் எடுத்து அதை பிரித்து அந்த ஸ்பேர் பார்ட்டெல்லாம் எடுத்து புதுசாக ஒரு பொம்மையை உருவாக்குவாங்க. இதெல்லாம் இந்த 11 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க சூப்பராக செய்வாங்க. எந்த ஒரு விளையாட்டையுமே சமூக அமைப்போட விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணி எல்லாரும் ஒன்று கூடி விளையாடணும், அந்த ரூல்ஸை எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க தான். வேறு யாராவது தப்பாக விளையாண்டா கூட ரூல்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ விதிமுறைகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதே சமயம் தன்னோட தேவைக்கு தகுந்த மாதிரி விதிமுறைகளை மாற்றவும் செய்வாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டேஜில் குற்றங்களை வந்து அளவின் அடிப்படையில் தானே மதிப்பிடுவாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு குற்றங்களோட பின்னணி நோக்கம் என்ன அப்படின்றத யோசிக்க ஆரம்பிப்பாங்க. எந்த கருத்தையும் மற்றவங்களோட இடத்துல இருந்து சிந்திக்கிற வயசு தான் இந்த கருத்தியல் நிலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பியாஜேவோட 4 நிலைகள் பார்த்துட்டோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. கருத்தியல் நிலை, புலன் இயக்க நிலை, அது எந்த வயசு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, பியாஜேவோட கருத்துக்களோடது கல்வி தாக்கங்கள், கல்வியில் என்னென்ன தாக்கங்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பியாஜேவோட கொள்கைப்படி குழந்தைங்க வந்து வெறும் தகவல்களை பெறுறவங்க கிடையாது, அவங்க வந்து தங்களோட அறிவை வந்து உருவாக்குறவங்க. இதுக்கு அடிப்படையில் தான் கல்வி முறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா செயல்வழி கற்றல். குழந்தைங்க வந்து பாடப்புத்தகத்தை படித்து மட்டும் கற்றுக்காம செயல்கள் மற்றும் பயிற்சிகள் மூலமாகவே சிறந்த அறிவை பெற முடியும். புக்ஸு மட்டும் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அறிவை கொடுக்க முடியாது. செயல்கள், பயிற்சிகள், அதான இந்த ஆக்டிவிட்டி, ப்ராஜெக்டு, இது மூலமாகவும் குழந்தைங்க சிறந்த அறிவை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இதுக்கு தகுந்த மாதிரி பாடத்திட்டம் வந்து செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களோட வளர்ச்சி நிலைக்கு ஏற்ற கல்வி இருக்கணுமா, அதாவது எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான கற்பித்தல் முறை செட் ஆகாது. ஒவ்வொரு குழந்தைங்களோட வயசு மற்றும் அவங்களோட வளர்ச்சி நிலை, அதாவது அவங்களோட அறிதிறன் வளர்ச்சிக்கு ஏற்ப கல்வி முறை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுய கண்டுபிடிப்பு முறை. ஆசிரியர்கள் வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்காம மாணவர்களும் கொஞ்சம் கற்றுக்கணும், மாணவர்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஆன்சரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிக்கிற வழிவகையை மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக மாணவர்கள் வந்து சிந்திக்கும் திறனை வந்து தூண்டும் அப்படின்றது தான் பியாஜேவோட கருத்து. இதை வந்து நம்ம மேக்ஸில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா, எடுத்துக்காட்டு சம்மில் ஒரு 4 சம் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுவே பயிற்சி கணக்குகளில் 20 சம் இருக்கும். இதெல்லாம் எதுக்காக இப்படி கொடுக்குறாங்கன்னா, குழந்தைங்களோட சிந்தனை திறனை தூண்டுறதுக்காக. சரிங்களா, இது மேக்ஸில் மட்டும் இல்லை, சயின்ஸ்லேயுமே இருக்கும். அதனால தான் இப்போ சயின்ஸு, சோஷியலு, இந்த மாதிரி இங்கிலீஷில் கூடமே இருக்கும். இந்த மாதிரி புக்ஸ்லலாம் கீழே பார்த்தீங்கன்னா சிந்தனை வினாக்கள் அப்படின்னு சொல்லி தனியாகவே கொடுத்துருப்பாங்க. மாணவர்களோட சிந்திக்கும் திறனையும் அவங்களோட அறிவு வளர்ச்சியும் தூண்டுற வகையில் கேள்விகளை கேட்கறது. இதன் மூலமாக குழந்தைங்களோட அறிதிறன் வளர்ச்சி தூண்டப்படும்.
குழந்தைங்கள நீங்கள் சின்ன பையன்தான், இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒதுக்க முடியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த 9th to 12th வரைக்கும் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. அதாவது அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட கற்றல் திறனே வேற லெவலில் இருக்கும். அவங்களோட சிந்தனை ஆகட்டும், அவங்களோட செயல்கள் ஆகட்டும், நல்லா படிக்கிற பசங்களோடது டிஃப்ரெண்ட்டாகவே நமக்கு தெரியும். அது வந்து பெரியவங்களோடலேருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டை நம்மளோட கண்ணோட்டத்திலேருந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அது மூலமாக அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன அனுபவம் கிடைச்சிது அப்படின்றத தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு ஒரு சில ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களோட அறிவுத்திறனுக்கு ஏற்ற மாதிரி கற்றல் முறைகளும் மாறுபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் கோர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அது சப்ஜெக்டை மட்டும் நடத்தாமல் விளையாட்லேயும் கலை செயல்பாடுகள், அப்புறம் இதர துணை செயல்பாடுகள் அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த யோகா, கராத்தே, அதெல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு திறமை இருக்குது. இந்த திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, மனப்பாட பகுதி, அந்த மாதிரிலாம் நிறைய வரும் இல்லைங்களா. இது எல்லாமே குழந்தைங்களோட அறிதிறன் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்க வளர்ச்சி இது இம்பார்ட்டன்ட். அதாவது 11 வயசு வரைக்கும் குழந்தைங்களோட ஒழுக்க வளர்ச்சி அவர்களோட செயல்களோட விளைவு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, மாணவர்களை வந்து கட்டாயப்படுத்தி திணிக்காம அவங்களோட வயசுக்கும் திறமைக்கும் ஏற்ப செயல்பாடுகள் மூலமாக அவங்களையே கற்றுக்க வைக்கிறது தான் அறிதிறன் வளர்ச்சி. இதுதான் பியாஜேவோட கல்வி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பியாஜேவோட கல்வி விளைவுகள் இம்பார்ட்டன்ட், அப்புறம் அவர் சொன்ன 4 நிலைகள் இது இம்பார்ட்டன்ட். இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் புக் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா பியாஜேவை பற்றி கிளியராகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இந்த டாப்பிக்கான டெஸ்ட்டுக்கு தயாராகிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.